like a Hellcat. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எடிஷன் காப்பி கிரிப்டான் மொபைல். ஸோ இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கிரிப்டான் X2 Pro பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிக்காரங்க என்னதான் நாங்கள் அவமானப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய மொபைல்ஸை ஏமாற்றி விற்றுக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி K5 P30 மொபைலு, அப்புறம் டேப்லெட்டு, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பிராண்டில் இருக்க மொபைலையும் காப்பின்னு கூட சொல்ல முடியாதுங்க, அப்படியே ரீநேம் மட்டும் பண்ணியிருக்காங்க, கிரிப்டானே ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன X2 Pro வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த ஃபோன் வருமா இல்லை வராதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருப்பாங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் இன்னும் நீங்கள் யாரும் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பவும் போல வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலி FT ஃபேமிலி கூட ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன், இல்லைனா ஒரு சோஷியல் மெசேஜ்னே சொல்லலாம், ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படியும் தேஞ்சு போன டேப் ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே தான் சொல்ல போகிறேன். ஐ மீன் கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸோட பாதிப்பு ஒவ்வொரு நாளும் 2000 கிட்ட போகுது, 2000 தாண்டுமான்னு தெரில. ஸோ இருந்தாலும் என்னோட ஃபேமிலி FT ஃபேமிலி எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ தயவு செஞ்சு டெய்லி குளிக்கட்டாலும் பரவாயில்ல, கைகள்லாம் கரெக்டாக கழுவுங்க. அடிக்கடி வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் கை கழுவுங்க. வெளியே போனால் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பேர் கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கேருந்து கதை விடுறது, இந்த கையை அந்த டேபிள் வச்சு கதை விடுறது அப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். போனீங்கன்னா அட்டென்ஷன்லேயே நில்லுங்க, வாங்க பொருளை வாங்க, வந்துக்கிட்டே இருங்க. ஸோ அதனாலேயும் பரவுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை நம்பியும் ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேர்லெஸ்னஸ்னால நம்மளோட ஃபேமிலியை ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் கொண்டு போகணுமா? வேண்டாம் இல்லையா? ஸோ என்னோட ஃபேமிலி யாருமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எல்லாரும் இருப்பீங்க. ஸோ ரொம்ப பேசுறேன்னா வேறு பிளேட் போட்ட மாதிரி ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரிப்டான் X2 Pro மொபைல் அப்படிங்கிற ஒரு மொபைல் உண்மையிலேயே அவங்க ரெடி பண்ணி விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்கான்னு கேட்டால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன X2 Pro வீடியோ எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஒரே ஒருத்தங்க தான் எனக்கு உண்மையிலே இப்படி ஒரு மொபைல் இருக்கு, எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரே ஒருத்தங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே எனக்கு மொபைலே வரல ப்ரோ, இன்னொருத்தவங்க வீடியோகான் மொபைல் தான் வந்துச்சு, இன்னொருத்தவங்க J2 2016 மாடல் தான் வந்துச்சு, சாம்சங் மொபைல். ஸோ அவங்க உண்மையிலேயே அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் ப்ராடக்ட் மாற்றி டெலிவரி பண்ணுறாங்க, வேற செல்ஃபோன் டெலிவரி பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ரெட்மி நோட் 7 ப்ரோலாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் தான். பட் நம்ம எதிர்பார்க்குற மொபைல் வரல. ஸோ அது ஒரு ஏமாத்து வேலை தானே, கண்டிப்பாக ஏமாத்து வேலை தான். பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது ஒரு 15000 ரூபா இல்லை 12000 ரூபா இருக்குன்னு நினச்சிங்களேன் ரெட்மி நோட் 7 ப்ரோ. அது 5000 ரூபாய் பே பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னா நல்ல விஷயம் தான். பட் அதுவுமே ஒரிஜினல் ஃபோனா அப்படின்னு கேட்டால் சொல்லவே முடியாது. ஸோ நானும் போட்டு கை காசு போட்டு வாங்கலான்னு பார்த்தா என்கிட்டையும் காசு கிடையாது. அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கிரிப்டான் X2 Pro மொபைல் போடும்போது அதில் ஒரு டைமிங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த டைமிங் முடியது வரைக்கும் தான் நமக்கு ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த வீடியோ போடும்போது செக் பண்ணேன். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகி மறுபடியும் 24 hours வருது. இப்பவும் கூட ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு மொபைலுக்கும். ஸோ உண்மையிலேயே எவ்வளோ ஸ்டாக் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த ஈஸி மொபைல் ஸ்டாக் ஓகேவா, எத்தனை ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கீங்க? நீங்கள் இப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா ரெட்மி சாம்சங் இழுத்து மூடிட்டு தான் போகணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக வெளியே காணிக்கலாமே, ஏன் காட்டலை? அது ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டான் X2 Pro மொபைல் கீழே 8 ரேட்டிங்ஸ் அதை வச்சு நம்ம செஞ்சோம் போன வீடியோவில் ஓகேவா. அதில் நிறைய குளறுபடிலாம் இருந்து அமேசானில் உள்ள ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் இருக்க ரிவ்யூஸை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க சொல்கிற K5 மொபைல் P30, கிரிப்டான் P30, கிரிப்டான் K5 மொபைலில் நிறைய ரிவ்யூஸில் அப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த K5 மொபைலுக்கு ஒரு ரிவ்யூஸை பார்க்கலாம் ஓகேவா. இந்த ரிவ்யூ பாருங்க. இது யூசர் போட்டிருக்காங்க, அது கண்டிப்பாக யூஸராக இருக்காது, இவங்க தான் ஏதாவது கல்ல காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் இவர் எப்பவும் போல தான் எல்லா யூஸரும் போடுற மாதிரி தான், வாவ் மேன், சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன, 2 ப்ராசஸ் வச்சிருக்க மொபைல் யாராவது வச்சிருக்காங்களா, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்காங்களா? இவர் போட்டிருக்க ரிவ்யூவில் 2 ப்ராசஸர்னு போட்டிருக்காரு. ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க, யாருக்கு தெரியும். ஸோ இது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் ஓகேவா. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் இருக்க எல்லா மொபைலும்
இவங்க வந்து உண்மையிலே ஒரு மொபைலும் சரி ஒரு டேப்லெட்டும் சரி இவங்க வந்து ரெடி பண்ணி விற்கவே இல்லை. இன்னொரு பிராண்டோட ரீநேம், ஜஸ்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணிட்டு அதுக்கு வந்து ரீநேம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. இப்போ K20 Pro எடுத்துக்கிட்டா ரெட்மின்னு இருக்கும், அது வந்து எடுத்துட்டு கிரிப்டோ K20 போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த X2 Proன்னு எடுத்துக்கிட்டோம்னா சாரி Krypton X2 Proன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து Realme X2 Pro தான் இந்த Krypton X2 கொடுத்துருக்காங்க. Proco X2 வந்து ரீநேம் பண்ணி Krypton X2 Proன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டாப் கிளாஸ் மொபைலை வந்து ரீநேம் பண்ணி போட்டிருக்காங்களே தவிர வேற உண்மையான மொபைல் வந்து கிடையாது. ஃபுல்லாக இது ஒரு ஃபேக் வெப்சைட், ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்து உண்மையிலே மொபைல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு யூஸர் தான். ஸோ அவர் வந்து உண்மையை சொன்னாரா இல்லை விளையாட்டுக்கு சொன்னாரா அப்படின்னு தெரியல. பட் ஒரே ஒரு யூஸர் தான் சொல்லியிருக்காங்க. பட் 99.9% எல்லாருமே போன வீடியோலாம் சரி, அதுக்கு முந்தின வீடியோலாம் சரி, எல்லாருமே சொன்னது என்னன்னா ஃபுல்லாகவே ஃபேக் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஃபேக்கு தான், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு யாருமே காசை கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வரும், எல்லாருக்குமே டவுட் இருந்திருக்கும். ஸோ இது ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படின்னா எதுக்காக யூடியூப் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம், ஒரு அல்காரிதம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆடை எனபிள் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்து யூடியூப் அதை வந்து ப்ரொமோட் பண்ணதே தவிர நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா யூடியூப்க்கு தெரியாது, அந்த ப்ரோக்ராமுக்கு தெரியாது, அல்காரிதமுக்கும் அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணால் தான் யூடியூப் வந்து அவங்களோட அஃபிஷியல்ஸ்ட்டை வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும், அவங்க வந்து செக் பண்ணி இது வந்து ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் யாரும் இது வந்து ஓவராலாக என்ன ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம எல்லாருமே பார்க்குற ஒவ்வொருத்தருமே இதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து யூடியூப் வந்து அதை வந்து சர்ச் பண்ணி கண்டிப்பாக அது வந்து ஃபேக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிளாக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆடை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு, நம்ம மட்டும் இல்லை மற்றவங்க, நீங்கள் இப்போ ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு ஏமாத்து வேலை பண்ணி பிழைக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்க. பட் அவங்க வந்து சொல்லலாம், நாங்கள் என்னதான் ஏமாத்தினாலும் வந்து மொபைல் ஃபோன் தான் சென்ட் பண்ணுறோமே, பட் நம்ம கேட்ட மொபைல் வரலையே, அதுதான் முக்கியம். அப்போ இதுக்கு வந்து Realme X2 Proன்னு ஒரு ஃபோட்டோ போடணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவனுங்க சொல்கிற எல்லா மொபைல் ஃபோன்ஸ் எல்லா மாடலையும் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ Krypton X2 Pro எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கூட கிடையாது, எல்லாமே ஃபேக்கு. ஸோ ஃபோட்டோவில் ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு ஸ்பெக்ஸ் டினோட் பண்ணியிருப்பாங்க, Exynos 9611 கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோவில் 730G கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஒரு ஃபேக் வெப்சைட். ஸோ தயவு செஞ்சு நம்மளே கஷ்டப்பட்டு காசு சேமித்து தான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் ஏமாத்துபவர்கள், ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா ஏமாத்துபவர்கள் ஏமாற்று கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்னு. ஸோ உண்மைதான். ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு 5000 10,000 சேர்த்து வச்சு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருப்போம். ஸோ இவனுங்க இப்படி தான் ஆசை காட்டுவானுங்க. ஸோ தயவு செஞ்சு அது என்னன்னு தெரியாமல் யாருமே ஆர்டர் பண்ணி ஏமாந்து போகாதீங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். என்னோட ஃபேமிலியில் வந்து யாருமே ஏமாந்து போகக்கூடாது, அதாவது FT ஃபேமிலியில். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஆஃப்லைனில் போய் வாங்குறது பெஸ்ட்டுப்பா, அதை நான் சொல்ல முடியும், ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டையும் சில பேர் நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன டாபிக்ஸ்லாம் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் பார்த்து ரீப்ளை பண்ணுறேன். வேறு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, தாராளமாக நான் ரீப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு ஃபன்னெல்லாம் ரிப்ளைலாம் நடக்கும், எல்லா வேலையும் நம்ம யூடியூப் சேனல் நடந்துட்டு தான் இருக்குது, அது நம்மளோட ஃபேமிலியில் நடந்துகிட்டு தான் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. நம்மளோட ஃபேக்கா ட்ரூத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். See you next video. Till உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிவின் சிபர்டா. பாய்.